ஐந்து கரத்தானை யானை முகத்தானை எந்தின் இளம்பிறை போலும் எயிற்றானை நந்தி மகந்தானை ஞானக் கொழுந்தானை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். விழிக்கு துணை திருமன் மலர்பாதங்கள் மெய்மைகுன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரதோளும் பயந்ததனி வழிக்கு துணை வடிவேலன் செங்கோடன் மயூரமுமே. விழிக்கே அருளுண்டு அபிராம வல்லிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு எவக்க வழிகிடக்க பழிக்கே சுழன்று வெம்பாவங்களே செய்து வாழ்நரக குழிக்கே அழுந்தும் கயவர்தம்மோடு என்ன கூட்டு இனியே. எல்லாம் வல்ல இறை அருள் மகா கந்தசஷ்டி பெருவிழாவின் 2ஆம் நாளில் முத்துக்குமரன் காப்பான் என்கின்ற தலைப்பில் சிந்தனை அரங்கத்தை முன்னெடுப்பதற்கு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய திருக்கோவிலினுடைய அரங்காவலர் குழு தலைவர் உள்ளிட்ட அரங்காவலர்கள் அத்துணை பேருக்கும் ஆலயத்தினுடைய சிவாச்சாரிய பெருமக்களுக்கும் மற்றும் இருக்கக்கூடிய அனைவருக்கும் ஒளி அமைப்பாளர்களுக்கும் இருந்து செவிமடுத்து நல்லனவற்றை எடுத்துச் சொல்லக்கூடிய அடியார் பெருமக்களாகிய உங்களுக்கும் மனம் மொழி மெய்களால் நெஞ்சம் நிறைந்த நன்றி கலந்த வணக்கங்களை சொல்லி, காப்பு என்று சொன்னால் எது? முத்துக்குமரன் காப்பான் என்றால் எது காப்பு? பிள்ளைத்தமிழிலே ஒன்று சொல்லுவார்கள், காப்பு பருவம் என்று. அது ஒண்ணும் இல்ல, குழந்தையா பாடக்கூடிய அந்த இறைத்தன்மையை குழந்தையாக பாவித்து இவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று. ஆனா நம்ம குழந்தையா இருக்கும் போது ஒண்ணு வேண்டிப்போம். என்ன வேண்டிப்போம்? வெள்ளி சொல்ற பார்த்தா, சுவாமி காப்பாத்து இல்லையா? அம்பாள்கிட்ட வேண்டிட்டோமா, அம்மா காப்பாத்து. முருகன்கிட்ட வந்தோம்னா அம்மா அப்பா ஐயா காப்பாத்து அப்படி வேண்டிப்போம். இப்ப யாராவது காப்பாத்துன்னு வேண்டிக்கிறாங்களான்னு பாருங்க. நம்ம கிட்ட இருந்து சாமியை காப்பாற்ற வேண்டியதா இருக்கு. நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? நம்ம கிட்ட இருந்து சாமியை காப்பாற்ற வேண்டியதா இருக்குது. இங்க எலும்பிச்சம்பழம் தேய்ச்சா செல்வம் பெருகும்னா துர்க காலிலேயே எலும்பிச்சம்பழத்தை தேய்ச்சிட்டு போடுவாங்க. இந்த எலும்பிச்சம்பழம் பட்டா கல்லு அரிக்குமே, அது எலும்பிச்சம், இது துர்கையினுடைய பாதமாச்சே. இங்க எலும்பிச்சம்பழம் சாறு படுகிறதே அதெல்லாம் பத்தி கலவுடைய. துர்கைக்கு ராகு காலத்துல விளக்கு ஏத்தணும்னா முடிஞ்ச வரைக்கும் கிட்டக்க ஏத்தணும் சார், கிட்டக்க ஏத்தணும் சார். மா அங்க புடவை இருக்குமா, அம்மாவோட புடவை இருக்குமா, பத்திக்கும், நீங்க கொஞ்சம் தள்ளி ஏத்துங்க. அது என்னன்னு ஆயிட்டு போகுது சார், என் கஷ்டம் தீரணும். யாருக்காச்சும் எதுனாச்சும் ஆயிட்டு போகுது, எனக்கு என் கஷ்டம் தீரணும் இல்ல. விளக்கேற்றினால் துன்பம் தீரும்னா நம்மளால பெரிய பெரிய விளக்க காண்டா விளக்கு மாதிரி ஏத்தி கோயில வச்சுட்டு வீட்டுக்கு விடுவான். என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இவ்வளவு விளக்கேற்றி வச்சுட்டு நீ வீட்டுக்கு போயிடுறீன்னா இந்த இடம்லாம் கருப்பு படியுமே, இதுக்கு யார் சுண்ணாம்பு அடிக்கிறது? இதை யார் அப்புறப்படுத்துறது? இதெல்லாம் கேட்கறது இல்லை, யாரும் தெரிஞ்சுக்கிறதும் இல்லை, அதை பற்றிய கவலையும் இல்லை. எனக்கு என்னோட காரியம் ஆகணும். நல்லா வையி காப்பாத்தெல்லாம் கேட்கறது இல்ல, துட்டு குடு, துட்டு குடு. பணம் இருந்தால் நாம் மற்றவற்றையெல்லாம் பார்த்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றோம். அது எவ்வளவு பெரிய அறியாமை, எவ்வளவு பெரிய அறியாமை. இந்த அறியாமையிலிருந்து மக்களை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற சிந்தனையை முன்வைத்து இந்த தேசத்தை காப்பதற்காக எல்லையிலே நிற்கக்கூடிய வீரர்களை காப்பாற்ற வேண்டும், அந்த வீரர்களினுடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற விண்ணப்பத்தை முன்வைத்து நம்முடைய தர்மத்தை கடைபிடிக்கக்கூடிய மக்கள் ஒற்றுமையை பேண வேண்டும். நாம் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்தால் நம்மை எதிர்ப்பவர்கள் இருக்க மாட்டார்கள் என்கின்ற பிரார்த்தனையை முன்வைத்து நம்மோட ஒற்றுமை வேணும், எல்லையில பாதுகாப்பு வேணும், நமக்கு எல்லாமும் கிடைக்க வேண்டும் என்பதாக இருக்க வேண்டும், மன நிம்மதி வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையை அடியார் பெருமக்கள் செய்ய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையையும் இறைவன் திருமுன்பாக வைத்து, முத்துக்குமரனே
காப்பான் என்கின்ற இந்த சிந்தனையை முன்னெடுக்கின்றேன். பல நேரங்கள்ல சரவணபவான்னு சொன்னா போதும், சான்னா செல்வம், ரான்னா கல்வி, வான்னா முக்தி, நான்னா பகை வெல்லல், பான்னா கால ஜெயம், வான்னா ஆரோக்கியம், இதையெல்லாம் தரக்கூடிய இந்த ஆறையும் தரக்கூடியது சரவணபவ என்கின்ற நாமம். அது மட்டுமல்ல, சான்னா மங்களம், ரான்னா ஒளி, வான்னா சாத்விகம், நான்னா போரு, பவன்னா உதித்தவன். அப்போ என்னது? மங்களமான ஒளி, சாத்விகமான போரிலே உதித்தவன், சாத்வீகமாகவே போரில் உதித்தவன். முதல்ல ஆண்மகன் சொல்றோம்னா நம்ம எல்லாம் சொல்லுவோம், நான் ஆம்பளை அப்படிம்போம். நான் யார் தெரியுமா? நான் ஆம்பளை, நான் அப்படிதான் இருப்பேன் அப்படிமா. நம்மெல்லாம் ஆண்மகனே கிடையாது. என்ன சார் இப்படி சொல்றீங்க அப்படின்னா, பெண் தன்மையோடு பிறந்தவன், பெண்ணின் வயிற்றில் கருவாக இருந்து பிறந்தவன். முதல்ல ஆண்மகன்னா முருகப்பெருமான் மட்டும்தான் ஆண்மகன். அதனால்தான் அவன் அழகா இருப்பான், அவன் மட்டுமே ஆண்மகன். ஏன்? பெண் தன்மையே இல்லை, முழுக்க ஆணினுடைய நெற்றி பொறியில் இருந்து பிறந்தவன். அந்த நெற்றி பொறியே தடாகத்துல இருக்கக்கூடிய தாமரையில விடுறாங்க. அப்படி நெருப்பை விட்டா என்ன ஆயிருக்கணும்? தாமரை பூ எரிந்து போயிருக்கணும். அது குளிர்கிறது. அங்கே 6 குழந்தைகள் உருவாகின்றன. அதனால அவன் சரவண பொய்கையில் உருவானதால் அவன் சரவணபவன் என்று பெயர். நீங்க சரவணபவா 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 சரவணபவான்னு சொன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய துன்பங்கள் நீங்கும். இந்த தொடர்ந்து வருது பார்த்தீங்களா துன்பம். சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு ஒன்று போனா ஒன்று வருது சார், என்ன பண்றதுன்னே தெரியல அப்படிம்பாங்க. அப்போ சரவணபவா 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 சரவணபவான்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய துன்பம் நின்றுடும், வராது. வந்த துன்பம் போயிடும், அது வேற. சரவணபவா சரவணபவா சரவணபவான்னு சொல்லிக்கிட்டே இருங்க. நிறைய பேருக்கு ஒரு கேள்வி உண்டு. இந்த தகவலை சொல்றேன். இது ஒரு மூல மந்திரம், முருகப்பெருமானினுடைய மூல மந்திரம். ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக. ஏன் சார் இதை சொல்றீங்க? இது மூல மந்திரமாச்சே, பீஜாட்சரமாச்சே, இதை சொல்லலாமா அப்படின்னா, நிறைய பேரு என்ன எதை தின்னா பித்தம் தெளியும்னு தவிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுக்கு நிறைய செலவு பண்றாங்க. அப்படிலாம் வேண்டாம். இந்த மந்திரத்தை காலையில ஒரு 108 முறை, சாயங்காலம் ஒரு 108 முறை தொடர்ந்து சொல்லி வந்தீர்கள் என்றால், இதை லட்சம் ஆவர்த்தி சொன்னால் உங்கள் மனதில் எது நியாயமான பிரார்த்தனை ஏற்பட்டிருக்கிறதோ அந்த பிரார்த்தனை நிறைவேறும். மீண்டும் ஒரு முறை மந்திரத்தை சொல்லிடுறேன். ஓம் சௌம் சரவணபவா ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக. அவ்வளவுதான். இது ரொம்ப எளிமையான மந்திரம். கேட்டு பார்த்துக்கிடுங்க. ஒரு முறை எழுதி வைத்துக் கொண்டால் நிச்சயமாக காலம்பரம் ஒரு 108 முறை, சாயங்காலம் ஒரு 108 முறை சொல்றதுக்கு இதுக்கு ரொம்ப நேரம் ஆவதற்கு வாய்ப்பு இல்லை. 5-6 மணித்துளிகளுக்குள்ள சொல்லிடலாம். இதை சொன்னால் என்ன கிடைக்கும்னா, நியாயமான உங்கள் கோரிக்கை நிறைவேறும். அநியாயமா ஏதாவது கோரிக்கை வச்சா எனக்கு தெரியாது, நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறும். இது ஏதாவது சான்று இருக்கா சார் அப்படின்னா, நிறைய சான்றுகள் இருக்கு. ஏன் இந்த மந்திரத்தை எழுதி கொண்டு வந்தேன்னா, அவர் மிகப்பெரிய ஒரு மனிதர், அவரிடத்திலிருந்து கேட்டு பெற்ற மந்திரம். அவர் கூட சொன்னார், இது நீ சொல்றியா, சொல்ல போறியா? ஆமா சார், பதிவு கூட ஆகும். அது பதிவாகட்டும், எல்லோருக்கும் போகட்டும் இல்லையா? ராமானுஜர் நிறைய முறை நடந்து பார்த்தார். அவருக்கு ஓம் நமோ நாராயணாயாங்கிற மந்திரத்தை சொல்லித்தராங்க. பல முறை வந்ததுக்கு அப்புறம் இதை வேற யாருக்கும் சொல்லக்கூடாது, சொன்னா நீ நரகத்துக்கு போவ அப்படின்னு. அவர் நேரா கோபுரத்து மேல ஏறி நின்று எல்லாரும் வாங்க எல்லாரும் வாங்கன்னு சொல்லி ஓம் நமோ நாராயணாயாங்கிற மந்திரத்தை எல்லாருக்கும் சொல்றாரு. என்ன சார் இது எல்லாருக்கும் சொல்லிட்டீங்க, அப்போ நீங்க நரகத்துக்கு போவீங்க? இத்தனை பேர் சொர்க்கத்துக்கு போவாங்கன்னா நான் நரகத்துக்கு போனா போயிட்டு போறேன். இதை எல்லோருக்கும் எடுத்து சொல்வதால் ஒரு தீமையா என்ன விளைஞ்சிட போகுது? சுவாமி பேரை, சுவாமியினுடைய நாமத்தை சொல்வதால் என்ன விளைய போகிறது? ஒன்றும் இல்லை. இதை குருமுகமாக இப்பொழுதே நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை காலையில 108 முறை, சாயங்காலம் 108 முறை சொன்னால் நிச்சயமா மனதில் இருக்கக்கூடிய நியாயமான கோரிக்கைகள் வெற்றி பெறும். மூதாதார தலம் திருப்பரங்குன்றம்னு பேரு, பரங்குன்றநாதர்னு பேரு, சிவன் ஆவுடை நாயகி
ஆவுடை நாயகி உடனுரை சிவ பரங்குன்றநாதர் இருக்கக்கூடிய தலம். திருக்கைலாயத்துல பிரணவ பொருளை பார்வதி தேவியினுடைய மடியில் அமர்ந்து முருகன் கேட்கிறான். குருமுகமாகத்தான் எல்லாத்தையும் கேட்கணும், மறைமுகமா கேட்கக்கூடாது. அப்படி கேட்டதன் பலனால முருகப்பெருமான் இங்க வராரு, இங்க வந்து வழிபாடு செய்யறாரு, திருப்பரங்குன்றத்துல வந்து வழிபாடு செய்யறாரு. அதனால அவருக்கு பேர் அங்க சுவாமி வந்து பரிகாரம் செய்து வழிபாடு செய்து மறைமுகமாக பரம்பொருளினுடைய பிரணவத்தினுடைய பொருளை தெரிந்து கொண்டதற்கு பரிகாரம் செய்யக்கூடிய தலம். அதனால இது ரொம்ப சிறந்த தலம். இந்த தலத்தை பாலதேவராய சுவாமிகள் சொல்லியிருக்கிறாரு. திருப்பரம் குன்றுரை தீரனே குகனே மறுப்பிலா பொருளே வள்ளி மனோகரா. திருப்பரம் குன்றத்தில் உரைகின்ற தீரனே. தீரன்னா யாருன்னா செயல்களை திறமையாக செய்பவனுக்கு பெயர் தீரன்னு பேர். யோக கர்மசு கௌசலம். செயல்களை திறமையாக செய்வதற்கு பேர் யோகம்னு பேர். நல்ல யோகி தீரன்னு சொல்வார்கள். செயல் வீரனா இருப்பார்கள், தீரன்னு பேர். அவன் யாரு? செயல் வீரன். நான் யாரு? சொல் வீரன். அவன் செயல் வீரன். இதை இப்படி பண்ணணும், அதை அப்படி பண்ணணும், இதை இப்படி முடிச்சிடணும், அதை அப்படி முடிச்சிடணும், காலையில 4 மணிக்கு எழுந்துடணும், 6 மணிக்குள்ள இதெல்லாம் முடிச்சிடணும். எழுந்ததே 8 மணி, 6 மணிக்குள்ள எப்படி முடிக்கிறது? பையனை கேட்டீங்கன்னா இனிமே வர டெஸ்ட்லாம் நான் சென்டம் தான் எடுப்பேன்பா. சரிடா சொல்லிட்ட, செய்யறியா? இல்லையே. எல்லாரும் சொல்றதை கேளுங்க. எல்லாம் தர்மவானா இருக்கணும், மனதுல நல்ல எண்ணம் இருக்கணும், மனசேகம் சசசேகம் கர்மண்யேகம் மகாத்மா. மனசுல என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கை. எண்ணம் நலமானால் எல்லாம் நலமாகும். மனசு நல்லா இருக்கணும், மனசு நல்லா இருக்கணும். வேண்டிக்கிட்டே அவன் மட்டும் நல்லா இருக்கான், நான் எப்போ நல்லா இருப்பேன்? அவனுக்கு மட்டும் கிடைக்குது எல்லாம், வெள்ளையும் சொல்லையுமா இருக்கிறான், எங்க அடிச்சான்னு தெரியல, எங்கேயோ அவனுக்கு விழுது லாட்ரி அப்படிமா. நாம அடுத்தவர்களை பார்த்து பார்த்து இது போல வாழ வேண்டும், இது போல வாழ வேண்டும்னு நினைக்கிறோங்க. அப்படி நினைச்சாலே நம்மளால வாழ முடியாது. என்னைக்காவது பரங்கிக்கா மாதிரி புடலங்க ஆகணும்னு நினைச்சிருக்கா? நினைச்சதே இல்லை. இது ஒரு காய், அது ஒரு காய். அது போல நான் ஒரு ஆன்மா, இதே ஆன்மா உங்களுக்குள்ள இருக்குது. இது வேற, இதுவும் மனுஷன், அதுவும் மனுஷன். ஆனா இது வேற காய், அது வேற காய். ஒண்ணு குண்டா இருக்கிற காய், ஒண்ணு ஒல்லியா இருக்கிற காய். நீ குண்டா இருந்தாதான் அழகா இருப்பேன்னு புடலங்காய யாரும் சொன்னதில்லை இல்லையா? பரங்கிக்காய நீ ஒல்லியா இருந்தாதான் அழகா இருப்பேன்னு யாரும் சொல்றதில்லை. இது வேறு, அது வேறு. இப்போ இது உங்களுக்கு புரியுதா? அது போல அவர்களினுடைய வாழ்க்கை என்பது வேறு, நம்மோட வாழ்க்கை என்பது வேறு. இதுக்கு என்ன பண்ணணும்? ஊர் நாட்டுல எல்லாம் நமக்கு ஒண்ணு சொல்லி கொடுத்துருப்பாங்க. கிராமப்புறத்துல எல்லாம் உன் இலைய பார்த்து சாப்பிடு, உன் இலைய பார்த்து சாப்பிடு. அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் வாழ்க்கையை நீ வாழுடா, அடுத்தவன் வாழ்க்கையை பார்த்து பார்த்து அவசரப்படாத. அங்க லட்டு வந்துருச்சு, அங்க அப்பளம் வந்துருச்சு, வரும்டா, உனக்கு வந்தா சாப்பிடு, வர வரைக்கும் கம்முன்னு. எதிர் இலையில போட்டுக்கிட்டே இருக்கும்போது இங்க அப்பளம், இங்க அப்பளம் அப்படின்னா பக்கத்துல பறக்காட்டி சும்மா வரும் அப்படிமா. அவனும் தான் அவசரப்பட்டு இருப்பான், ஆனா நம்மள பார்த்து சொல்லுவான், இல்ல வரும் வரும் கவலைப்படாத அப்படிமா. அவனும் அதே நம்பிக்கையில தான் உட்கார்ந்துருக்கான், வரும் வரும்னு. இது வேற பெரிய தெரியுமா உங்களுக்கு? சில அப்பளம் போட்டுக்கிட்டே போவாங்க, நம்ம இலை வரைச்சி தீந்து போடும். நம்ம இலை வரைச்சி அப்பளம் தீந்து போயிடும். நமக்கும் அப்பளம் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அது அடுத்த கூடையில எடுத்துக்கிட்டு வரும்போது பார்த்தா நம்ம இலையை விட்டுட்டு அடுத்த இலையில இருந்து போட்டுக்கிட்டு போவான். 4 இடம் போனது, அப்புறம் எனக்கு வரல, அப்புறம் எனக்கு வரலம்பான். என்ன அர்த்தம்? நமக்கு உரியது நமக்கு கிடைக்கவில்லை என்றால் நமக்குள்ளே ஒரு பதற்றம் வருகிறது. ஏன் இந்த பதற்றம் வருது? கிடைக்குமோ கிடைக்காதோங்கிற எண்ணம். இது கண்டிப்பாக நமக்கு விதித்தது நடக்கும் என்கின்ற எண்ணம் வந்துடுச்சுன்னா நமக்குரியது நம்ம விட்டு போகாது. நம்ம விட்டு போச்சுன்னா அது நமக்குரியது இல்லை. நம்ம விட்டு போகுது. இந்த போன் காணும்னு வைங்க, சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றேன், இது என்னுடையது இல்லை, காணா போயிடுச்சு, அவ்வளவுதான். எனக்கு உரியதா இருந்தா நான் இங்கேயே வச்சுட்டு போனா கூட என்கிட்ட எடுத்துட்டு வந்து கொடுத்துருவாங்க. எவ்வளவு பொருள் நமக்கு கிடைச்சிருக்குது காணா போய், அதெல்லாம் நம்முடையது என்று பொருள். எதையாவது பிடிச்சி இழுத்துக்கணும்னு நினைக்கிறோம், ஆனா அது காணா போயிடுது, அது நம்முடையது இல்லை என்று பொருள். இதை புரிஞ்சுக்கணும்.
திருப்பரம் குன்றுரை தீரனே குகனே மறுப்பிலா பொருளே வள்ளி மனோகரா ஐயா குமரா அருளே நமோ நமோ. பாலதேவராய சுவாமி சொல்றாரு, ஐயா குமரா அருள் செய்டா. யாருக்கு அருள் செய்யணும்? உன்னை வேண்டி வந்தவர்களுக்கு நீ அருள் செய்ய வேண்டும். மெய்யாய் விளங்கும் வேளா தாயன நின்னிரு தாழ் பணிந்தேன். உன்னை எப்படி தெரியுமா நினைச்சு கும்பிடுறேன்? எங்க அம்மா மாதிரி நினைச்சு கும்பிடுறேன். சேயன என்னை காத்தருள் திவ்ய மாமுகனே. குழந்தைய போல என்னை காப்பாற்று. ஏன் குழந்தைய போல காப்பாற்றணும்? குழந்தைக்கு தான் எதை பார்த்தாலும் வேணும் வேணும் தோணும். கொடுத்தா அது வேண்டான்னு தோணிடும். சாப்பிடும்போது அதை கொடு இதை கொடு, எனக்கே போடு, எனக்கு ஒரு தட்டவை, எனக்கு ஒரு இலைய போடு, அப்பாவுக்கு போடுற மாதிரி எனக்கும் போடு, எல்லாம் கேட்கும். ஆனா சரி எல்லாத்தையும் போட்டுட்டீங்கன்னா சாப்பிடுன்னு சொன்னீங்கன்னா எனக்கு வேண்டாம் அப்படின்னு விளையாட ஆரம்பிச்சிடும். அது போல இறைவன் எல்லாவற்றையும் கொடுக்கிறான். நாம வாங்கிக்கிட்டு இல்லாததா பார்த்து நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் விட்டுடுறோம். நம்ம கிட்ட எது இல்லையோ, எதிராள்கிட்ட எது இருக்குதோ அதை பார்த்து நம்ம அவன்கிட்ட இருக்குது நம்ம கிட்ட இல்லை, அவங்ககிட்ட இருக்குது நம்ம கிட்ட இல்லை, நம்ம கிட்ட என்ன இருக்குங்கிறதே மறந்தே போயிடும். என் நண்பர் ஒருத்தர் சொல்லுவாரு, எதிரில் லட்டு இருக்குன்னா இவன் கையில இருக்கிற பாதுஷாவை மறந்துடுவான், இவன் கையில இருக்கிற மைசூர் பாக்க மறந்துடுவான். இதுவும் இனிப்பு தான் அதுவும் இனிப்பு தான். அவங்ககிட்ட லட்டா இருக்குது, நம்ம கிட்ட மைசூர் பாக்கா இருக்குதுங்கிறது என்ன இருக்காது. எனக்கு லட்டு வரலையே, அவன் மைசூர் பாக்கு வரலையேம்மா, ரெண்டு பேரும் ஆளுக்கு பாதி பேர் பிச்சுக்க வேண்டியதானே, அவ்வளவுதான். வேணும்னா அதுக்கு மேலங்க சுவாமி கிட்ட வந்து சொல்லுவான், நான் என்ன பண்ணேன்னு தெரியல, என்னை மட்டும் வச்சு செய்துமா. நமக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் தெரியுங்களா? சாமியை நான் கும்பிடுறேன், சில பேர் சாமியே கும்பிடுறதுல அவன்லாம் நல்லா இருக்கான் சார், நான் எப்போதும் சாமி கும்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன், எனக்கு வந்து ரொம்ப கஷ்டம் வருதுன்னு சொல்றோம். நீங்க கேட்டிருக்கீங்களா? அதுவும் சார் சாமி கும்பிட்டாதான் சார் கஷ்டமே வருதுன்னு சில பேர் சொல்லுவான். எனக்கு இந்த முதல்ல சாமி கும்பிடும் போது இந்த மாதிரியான டவுட்லாம் வரும். என் குருநாதத்தை போய் கேட்டேன், சார் சாமி கும்பிடுறவங்களுக்கு தான் கஷ்டம் வருதுன்னு சொல்றாங்களே அப்படின்னு. ஆமாண்டா அது கரெக்டுன்றாரு. அப்ப நான் கும்பிடுறதா வேண்டாமா? சாமி கும்பிடுறதா வேண்டாமா? சாமி கும்பிட்டா கஷ்டம் வரும்ன்றியே, வரும்னு சொல்றீங்களே, எப்படி சார் நான் கும்பிடுறதா வேண்டாமா? அவர் சொன்னாரு, பூமியில தங்கம் பாலம் பாலமா இருக்குது, இரும்பு நிறைய கிடைக்குது, வெங்கலம் நிறைய கிடைக்குது, பித்தளை நிறைய கிடைக்குது, எது கொஞ்சமா கிடைக்கும்? தங்கம் சார். அதை விட கொஞ்சமா வைரம் சார், அதை விட கொஞ்சமா வைடூரியம் சார், இல்லையா? இது கொஞ்சமா கிடைக்க கிடைக்க அதோட விலை அதிகமாயிட்டே போகுது, அதனுடைய மதிப்பு அதிகமாயிட்டே போகுது. புரியுதுங்களா? இரும்பு நிறைய கிடைக்குது, ஒரு காந்தத்தை எடுத்து உருட்டி விட்டீங்கன்னா ரோட்ல இரும்பு நிறைய கிடைச்சிடும். உங்களுக்கே தெரியும், இந்த மண்ணுல இவ்வளவு இரும்பு இருக்கா அப்படின்னு உங்களுக்கே தெரியும். அவ்வளவு இரும்பு இருக்கும். மற்ற உலோகங்கள் நிறைய கிடைக்குது, ஆனா தங்கம் கிடைக்கல. அதனாலதான் தங்கத்தோட விலை அதிகமா இருக்குது. ஆனா இந்த தங்கத்தை பாலமா எடுத்துட்டு வந்து வச்சு யாரும் அப்படியே வச்சுக்கிறது இல்லை. எடுத்துக்கிட்டு போய் ஆச்சாரிகிட்ட கொடுப்பாங்க. அவர் என்ன பண்ணுவார், அதை முதல்ல கொதி நிலைக்கு கொண்டு வந்து திரவமாக்குவார். அப்புறம் அதை குளிரச் செய்வார். அதை குளிரச் செய்து ஒரு சுத்தியில வச்சு தட்டுவார், கம்பியாக்குவார். அந்த கம்பியை அடிச்சு பட்டையாக்குவார். அதுக்கப்புறம் அதை கட் பண்ணி ராவி அறுத்து, இல்லையா, ஒவ்வொரு அணிகலனா செய்வார். இப்போ கொல்லன் பற்றைக்கு வந்தது, ஆச்சாரி கடைக்கு வந்த தங்கம் என்ன பண்ணும்? ஏன் சார் இவ்வளோ கஷ்டம்? உருக்குறாங்க, கம்பி ஆக்குறாங்க, பட்டை ஆக்குறாங்க, அப்புறம் அதை போட்டு ராவுறாங்க, அறம் வைக்கிறாங்க, திருகு போடுறாங்க. என்ன சார் இது? எதுக்கு இதெல்லாம்? வெறும் தங்க கட்டியை போட்டுக்க முடியாது, அது அணிகலனாக மாற வேண்டும். அதுபோல எப்பொழுது நீங்கள் இறைத்தன்மை என்கின்ற ஆச்சார கூடத்துக்கு வந்துட்டீங்களோ உங்களை சுத்தமா மாற்றும். முதல்ல உங்ககிட்ட இருக்கக்கூடிய கர்ம வினைகளை எல்லாம் அகற்றும். அது கொதி நிலை. அதன் பிறகு உங்களை குளிரச் செய்யும். அதன் பிறகு உங்களை கம்பியாக்கும், தட்டும், ராவும், பட்டை தீட்டும், பலபலன்னு அணிகலனாக்கி அடுத்தவர்களுக்கு காட்டும். எப்படி இருந்தன்னா இவ்வளவு பாலிஷ்டா ஆயிட்டேன், நல்லா ஆயிட்டேனே. என்ன காரணம்? இறைத்தன்மை. அப்படியே இருந்துருவேனா? திரும்ப இந்த உலகத்துல யாராவது போட்டுக்கும் போது அந்த அழுக்கு கொஞ்சம் சேரும்.
சோப்பு நுர போட்டு குளிக்கிறோம்ல, அந்த போட்டுக்கிட்டு இருக்கிற செயின்ல சோப்பு நுர போய் அழுக்கா படியும். மஞ்சள் தேய்ச்சி குளிச்சா அது படியும். ஷாம்பு போட்டு குளிச்சா அது படியும். எண்ணெய் தேய்ச்சி குளிச்சா அரப்பு படியும். அப்ப மீண்டும் என்ன பண்ணணும்? எடுத்துக்கிட்டு போகும்போது, சார் போன வாட்டி வாங்கும் போதே கூலி சேதாரம்லாம் போட்டுட்டாங்க, இப்ப கொடுக்கும் போதும் கூலி சேதாரம் போடுறாங்க சார். அது என்ன அழுக்கு சேர்ந்து போச்சு. அதனால திரும்ப திரும்ப கோயிலுக்கு வருகின்ற போது ஒவ்வொரு முறையும் பட்டை தீட்டிக் கொண்டே இருக்கிறான். தாயென நின்னில் தாழ் பணிந்தேன் சேயென காத்திருள் திவ்ய மாமுகனே, அல்லும் பகலும் அனுதினம் என்னை எல்லிலும் இருட்டிலும் எரிபகல் படுக்கை வல்ல விடங்கள் வராமல் தடுத்து. என்ன விடம்? நமக்கு என்ன விஷம் வந்துடும்? கொம்புடுதற்கு 5 கொம்பு இருக்கிற மாடு ஆடெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு 5 முழம் தள்ளி நிற்கணும். குதிரைக்கு 10, வம்புகரிக்கு 1000 தான் வேணும். 1000 முழம் தள்ளி நிற்கணும் யானை வந்துச்சுன்னா இல்லையா? ஏன்? கொம்புள்ளதற்கு கொம்பு இருக்கிற ஆடு மாடுலாம் ஒரு 5 முழம் தள்ளி வரணும். குதிரைக்கு 10 முழம் தள்ளி வரணும். யானைக்கு 1000 முழம் தள்ளி வரணும். இந்த வம்பு செய்யற மானுடர் கண்ணுல படாம இருக்கிறது நல்லதான். பார்த்த உடனே ஒண்ணு கேட்பான் பாருங்க, நல்லா இருக்கீங்களா? அதோட நிறுத்த மாட்டான். ஒன்னும் பிரச்சனை இல்லையே அப்படிமா. அவன் கேட்ட அந்த வினாடியிலேருந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடும். அவன் கேட்கிறான் பாருங்க, நல்லா இருக்கீங்கன்னு கேட்டாச்சு, நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டோம்ல, ஒன்னும் பிரச்சனை இல்லையே அப்படிமா பாருங்க, அங்கேருந்து ஸ்டார்ட் ஆயிடும். ஏன்? அவனுக்கு நாம நல்லா இருக்கும்னு சொல்ற பதில் தேவையில்லை. இவனும் நல்லா இருக்கானே, நான் மட்டும்தான் நல்லா இருக்கணும், மற்றவன் எல்லாம் கஷ்டப்படணும், இந்த எண்ணத்திலேயே எல்லாம் சுத்திட்டு இருக்கான். எவனையா பார்த்து நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டா, அதனாலதான் இப்ப எவனுமே நல்லா இருக்கேன்னே பதில் சொல்றது இல்லை. தெரியுங்களா உங்களுக்கு? ஏதோ இருக்கேன் சார் அப்படின்றான். அப்படி சொல்லவே சொல்லாதீங்க. என் கூட அடிக்கடி சொல்லுவாரு, யாராவது ஒருத்தர் நல்லா இருக்கேன்னு கேட்டா, நல்லா இருக்கேன், வளமா இருக்கேன், நல்லமா இருக்கிறேன், சௌக்கியமா இருக்கிறேன் சொல்லியா சொல்லு. அதுலயே அவன் என்ன இவனும் நல்லா இருக்கிறான்றான் அப்படிமா, அதுலயே அவன் நொந்துருவான். நல்லா இருக்கிறேன்னு சொல்லி பழகுங்க. நீங்க எந்த அளவிற்கு நன்றாக இருக்கிறேன்னு சொல்றீங்களோ அந்த அளவுக்கு நீங்க நல்லா இருப்பீங்க. அதே மாதிரி எல்லாரையும் எந்த அளவுக்கு நல்லாருன்னு சொல்றீங்களோ அந்த அளவுக்கு நல்லா இருப்பீங்க. வாழ்த்தினால் வாழ்த்தப்படுவோம். அடுத்த தலம் திருச்செந்தூர் என்கின்ற தலம். இதெல்லாம் பாலதேவராய சுவாமிகள் எழுதியிருக்கக்கூடிய 6 கவசம். ஒரு கவசம் நமக்கு திருச்செந்தூர் கவசம் மட்டும்தான் தெரியும். திருச்செந்தூர் கவசம் தான் நீங்க எப்போதும் படிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அமரர் இடர் தீர அமரம் புரிந்த குமரன் அடி நெஞ்சே குறி அப்படின்னு அதுல குறள் வெண்பா இருக்கும். தேவர்களினுடைய துயரத்தை தீர்த்தருளிய முருகப்பெருமானினுடைய திருவடிகளை நெஞ்சமே குறித்துக்கொள் அப்படின்னு இருக்கும். என்னது? நம்ம கந்தசஷ்டி கவசம் படிச்சா எல்லாம் கிடைக்கும்னு டெய்லி படிச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஆனா இந்த வரி மனசுல நிற்காது. அமரர் இடர் தீர அமரம் புரிந்த குமரன் அடி நெஞ்சே குறி. நெஞ்சமே நீ எதை குறித்துக் கொள்ள வேண்டும்? முருகப்பெருமானினுடைய திருவடியை நெஞ்சமே நீ குறித்துக்கொள். அப்ப மற்றதெல்லாம் கிடைக்கும், தானா கிடைக்கும். உகந்த இடம் மலை தானே. இங்க கடற்கரையோரம் கோயில் கொண்டிருக்கிறான், மயன் கட்டிய கோயில். இந்த கோயிலை எழுப்பினாலும் மலர் ஜபமாலை வைத்துக் கொண்டு இன்றைக்கும் சிவபெருமானை பூஜித்த வண்ணமே இருக்கிறான் முருகப்பெருமான். நீங்க எத்தனை பேர் திருச்செந்தூர் போயிருக்கீங்க, எவ்வளவு பேர் வழிபாடு செய்திருக்கிறீங்க அப்படிங்கிறது உங்க அனுபவத்திற்கு விட்டுறேன். பின்னால பஞ்சலிங்கம்னு இருக்கும், அதுதான் முருகப்பெருமான் வழிபட்ட லிங்கம். போய் ஒரு கும்பிடு போட்டு பாருங்க. திருச்செந்தூர் போன பலனை அந்த லிங்கத்தை பார்க்காம வந்தா பலன் இல்லை. அந்த லிங்கத்தை பார்த்துட்டு வாங்க, பாருங்க, அப்புறம் தெரியும். என்ன சார் தெரியும்? இது நாள் வரையிலும் நாம செஞ்ச தப்பு எல்லாம் மறைஞ்சிடும், தானே போகணும். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் தப்பெல்லாம் நம்ம நீக்கிட முடியும்னு. நீக்க முடியாது. நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் இது சரி இது தவறுன்னு. அது கிடையாது. என் நண்பர் ஒருத்தர் சொன்னாரு, நான் இன்னைக்கு காலையில ஒரு புண்ணியமான காரியம் பண்ணிட்டேன் அப்படின்னாரு. நாங்க அப்ப கீதா படிச்சுக்கிட்டு இருக்கோம். புண்ணியமான காரியமா? என்னையா புண்ணியமான காரியம் பண்ண? எங்க வீட்டுல
ஒரு கரப்பாம்பூச்சி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த கரப்பாம்பூச்சிய பள்ளி புடிச்சிடுச்சு. நான் என்ன பண்ணேன், கதவுல டக்குன்னு தட்டினேன். கரப்பாம்பூச்சியை விட்டுட்டு பள்ளி ஓடி போயிடுச்சு. நான் ஒரு கரப்பாம்பூச்சியை காப்பாத்திட்டேன், ஒரு புண்ணியமான காரியம் செய்து விட்டேன். எங்க வாத்தியார் உடனே சொல்றாரு, மகாபாவத்தை செஞ்சுட்டு வந்து புண்ணியமான காரியம்ன்ற என்ன மகாபாவம் செஞ்சுட்டேன்? பள்ளியோட உணவை தட்டி பறிச்சிருக்கிறேன். பள்ளியோட உணவை தட்டி பறிச்சிருக்கிறேன். அது வாயில கவ்விடுச்சு. இந்த கரப்பாம்பூச்சி எனக்கு உணவுன்னு நினைக்குது. நான் சோத்தை எடுத்துட்டேன், வாயில வைக்கிறேன், டப்புனு ஒருத்த வந்து தட்டி விட்டா நான் என்ன பாடுபடுவேன்? அது போல பள்ளியோட உணவை தட்டி பறிச்சிருக்கிறேன், மகாபாதகம் செய்திருக்கிறேன். நான் புண்ணியம் செஞ்சேன்ல நினைச்சேன். அதான் நாம நினைக்கிறது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணா இருக்கு. அப்ப என்ன சார் பண்ணணும்? பள்ளியோட லைஃப் வேற, கரப்பாம்பூச்சியோட லைஃப் வேற, மனுஷனோட லைஃப் வேற. நாம கொண்டு போய் நம்ம லைஃப அதுக்குள்ள சேர்த்துக்க கூடாது. அது அதோட உணவை தட்டி பறிக்குது, பிடிச்சிக்குது. விதி இருந்தா அது மாட்ட போகுது, விதி இல்லைன்னா தப்பிச்சுக்க போகுது. நாம நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு வந்துடணும். பிடிக்குதான்னு பார்த்துக்கிட்டே இருந்து பிடிச்ச உடனே டப்புன்னு தட்டி விட்டு எதுக்கு இது? நீ ஏன் பள்ளி வாழ்க்கையை வாழற? நீ ஏன் கரப்பாம்பூச்சி வாழ்க்கையை வாழற? நீ மனுஷ வாழ்க்கையில வாழணும். உனக்கு பிடிச்ச வேலையை செய்யி, உனக்கு பிடிக்கலையா செய்யாத. நீ ஏன் பள்ளி கரப்பை பிடிக்குதான்னு வேடிக்கை பார்க்கற? இதுவாகும் வேலை? நீ வந்தது இறைத்தன்மையை தேடி வந்திருக்கிறோம். சஷ்டியை நோக்க சரவண பவனார். இந்த சட்டியில இருந்தா ஆப்பையில வரும்னு சொல்லுவாங்க. சட்டியில இருந்தா அகப்பையில் வரும். சஷ்டி விரதம் இருந்தால் குழந்தை பேரு கிடைக்கும். என் நண்பர் ஒருவருக்கு கிட்டத்தட்ட 18 ஆண்டுகளாக குழந்தை இல்லை. எங்க கிட்ட சொல்றாரு, சார் குழந்தை இல்லை சார் அப்படின்னு. சஷ்டி 6 நாள் உபவாசம் இருங்க அப்படி உபவாசம் இருக்கிறார். அவருக்கு சொன்னாரு, நான் இருக்கிறத பார்த்துட்டு என் மனைவியும் இருக்கா சார். நான் ரொம்ப சந்தோஷம், இருங்க, 2 பேரும் இருக்கிறாங்க. இருந்தாங்க. இருந்த உடனே சஷ்டி எல்லாம் முடிஞ்சிடுச்சு. சூரசம்ஹாரம் ஆன உடனே சாப்பிட்றாரு. அது நாள் வரைக்கும் பழம், பால் இவ்வளவுதான் சாப்பிட்டுட்டு இருந்தாரு. அன்னைக்கு சொல்றாரு, சாப்பிட்டுட்டு சொல்றாரு, சார் உடம்பு கலகலன்னு இருக்கு சார். இந்த 6 நாளும் உபவாசம் இருந்தது, உபவாசம் இருந்த மாதிரியே தெரியல, டயர்டே ஆகல. உபவாசம்னா என்ன தெரியுங்களா? உபன்னா இறைவன் அருகில், வாசம்னா இறைவன் அருகில் வசிப்பது, அதுதான் உபவாசம். நம்ம இன்னைக்கு பலகாரம்னு சொல்லிட்டு பல ஆகாரத்தை உள்ள தள்ளிட்டு இருக்கிறோம். அது இல்லை பலகாரம். ஆப்பிளா 1 டசன் வை, நான் பலகாரம். ஆரஞ்சா 1/2 டசன் வை, நான் பலகாரம். வாழைப்பழம் நல்லா பெருசா பார்த்து ஒரு 6 வை, நான் பலகாரம். பால் ஒரு 2 லிட்டர் காய்ச்சி வை, நான் பலகாரம். அதுக்கு பேர் இல்லை, அதுக்கு பேர் உபவாசம் இல்லை. இறைவன் சிந்தனையிலேயே நீங்கள் எப்போதும் இருந்தால் அதற்கு பெயர் உபவாசம். எப்போதும் இறைவன் சிந்தனையிலேயே இருக்கிறீங்கன்னா அதுக்கு பேர் உபவாசம். இவங்க இருந்தாங்க. மறாதாண்டே சஷ்டி தொடங்குவதற்கு முன்பாக சொல்றாங்க, சார் எனக்கு குழந்தை பிறந்துடுச்சு. பெயர் என்ன தெரியுமா வச்சிருக்கிறோம்? ஸ்கந்தம்னு வச்சிருக்கோம். ஏன்னா கந்தஸ்ய கீர்த்திம் கலி கல்மிஷ நாசனிம். இந்த கலியுகத்தில் தீமைகளை வேறறுக்கக்கூடிய ஒரு மந்திரம் இருக்கிறது என்றால் அது கந்தனின் திருமந்திரம். கந்தான்னு சொன்னா போதும், நிறைய பேருக்கு பயம் வந்துடும். யாரோ ஏதோ பண்ணிருக்கிறாங்க எனக்குமா, எவனோ என்னை கண்ணு வச்சுட்டான், நான் வெள்ளையா வரதை பார்த்து கண்ணு வச்சுட்டான், நான் நல்லா வரதை பார்த்து கண்ணு வச்சுட்டான், என் பிசினஸ் நல்லா வரதை பார்த்து கண்ணு வச்சுட்டான். நீங்க பிசினஸ் பண்ற அத்தனை பேரும் பாருங்க, வாசல்ல ஒரு திருஷ்டி கயிறு கட்டி விட்டுருப்பாங்க. கண்ணடி பட்டாலும் கல்லடி பட்டாலும் படலாம் சார், கண்ணடி படக்கூடாது. கந்தான்னு சொன்னா கண்ணடியே படாதுங்க. கந்தா, கடம்பா, கதிர்வேலா, கார்த்திகேயா, குமரா, குருபரா, குகா, சண்முகா, சரவணபவான் ஏதாவது ஒரு நாமத்தை இடைவிடாது சொன்னா எப்படிங்க வந்துடும்? பாதம் 2 பன்மணி சதங்கை கீதம் பாட கிண்கிண்ணி ஆட எல்லாம் சஷ்டிய கவச்சம் படிச்சிருப்பீங்க. எதுக்கு இவ்வளவு ரிதமிக்கா போட்டிருக்காரு பாலதேவராய சுவாமிகள்னா, அவர் புறப்பட்டு வராராம். அப்படியே இசைக்க இசைக்க ஓடி வரானா முருகன். ஏன்? அடியார் பெருமக்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என வருகிறான். அதுல ஒரு வரி வரும், தாயென நின்னிரு தாழ் பணிந்தேன் சேயென காத்தருள் திவ்ய மாமுகனேன்னு திருப்பரங்குன்ற கவசத்துல பார்த்தோம்ல. இங்க திருச்செந்தூர் கவசத்துல பெற்றவள் நீ, பொறுப்பது உன் கடன். நான் நிறைய தப்பு செய்வேன்,
நிறைய பிழை செய்வேன், இன்னும் வேண்டும் என்று பேராசைப்படுவேன், கொடுத்தது போதும்னு நினைக்கவே மாட்டேன். அதனால பெற்றவன் நீ, குரு பொறுப்பது உன் கடன். நீ யார் தெரியுமா? பெத்தவன், இந்த ஆன்மாவை பூமிக்கு கொண்டு வந்தவன், நமக்கெல்லாம் ஞான தந்தை முருகன். ஏன் முருகன்? அவன்தான் ஆண்மகன், உண்மையான ஆண்மகன். அவனிடத்திலிருந்து வந்த பிழம்பு தான் நம்ம கிட்ட இருக்குது. அதனால நமக்கெல்லாம் ஞான தந்தை முருகன். கந்தனுடைய பெயரை சொன்னால் போதும், நல்லது நடக்கும். பெற்றவன் நீ, குரு பொறுப்பது உன் கடன். என்னை பொறுத்து கொள்வது உன்னுடைய கடன். எனக்கு நல்லதை செஞ்சே ஆகணும். அடுத்த தலம் மணிபூரக தலம், திருவாவினன்குடி என்கின்ற தலம், திருச்செந்தூர் மூலாதார தலம், மணிபூரக தலம். அடுத்தது திருவாவினன்குடி என்கின்ற தலம். திருந மகாலட்சுமி, ஆண்ணா காமதேனு, இனன்ன சூரியன், கூண்ணா பூமாதேவி, தீனா அக்னி, திருவாவினன்குடி பொதினின்னு பேரு. அதுதான் பின்னால மருவி பழம் நீன்னு பழனின்னு ஆயிடுச்சு. பழத்துக்காக கோவிச்சுக்கிட்டு வந்து நின்னா. அப்படி நிற்கும் போது அவ்வை சொல்றா, நீயே பழண்டா, உனக்கு எதுக்குடா பழம், நீயே பழம், அருட்பழம் அவன். அவனிடத்தில் கேட்டால் போதும். வாரியார் சுவாமிகள் அடிக்கடி சொல்வாரு, யாருக்காவது வேலை வேணும்னா யார்கிட்ட கேட்கணும்? வேலை இருக்கிறவன்கிட்ட போய் கேட்கணும். ஒருத்தன் வீட்டில் சும்மா உட்காந்துருக்கான், அவன்கிட்ட போய் எனக்கு எதாச்சும் வேலை இருக்குதா, வா என் பக்கத்தில் உட்காந்துக்கம்மா. ஒரு பையனை கேட்டேன், என்னடா பண்ற அப்படின்னு கேட்டேன். படிச்சு முடிச்சுவேன், எனக்கும் எங்க அப்பா மாதிரி டாக்டர் ஆகணும்னு ஆசை சார் அப்படின்னா. அப்போ உங்க அப்பா டாக்டராடா? இல்லை சார், அவர் ஆசைப்பட்டாரு. நானும் ஆசைப்படுறேன், டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறேன். ஆகல, ஆகணும்னு ஆசைப்படுறேன். நமக்கெல்லாம் ஆசை இருக்கா இல்லையா? டாக்டரை பார்க்கும்போது நம்ம வீட்லயும் ஒரு டாக்டரை உருவாக்கிடணும் இல்லையா? இன்ஜினியரை பார்க்கும்போது நம்ம வீட்லயும் ஒரு இன்ஜினியரை உருவாக்கிடணும் தோணுதா? யாராவது ஒருத்தர் சிறப்பா ஏதாவது ஒரு வேலை செய்யும் போது சயின்டிஸ்ட், நம்ம வீட்லயும் ஒரு பையனை சயின்டிஸ்ட் ஆக்கிடணும். பிறந்திருக்கிறது ஒன்னே ஒண்ணு, அதை எதை ஆக்குறது? இல்ல இதுல சண்டை வேலை நடக்கும். ஏங்க நம்ம எப்படியாச்சும் டாக்டர் ஆக்கிக்கலாங்க. ஏய் டாக்டர்லாம் வேணாம், சயின்டிஸ்ட் ஆக்குவோம். அதெல்லாம் வேணாம், ஐஏஎஸ் ஆக்குவோம், ஐபிஎஸ் ஆக்குவோம், ஐஆர்எஸ் ஆக்குவோம். இருக்கிற ஒரு குழந்தைய 2 பேரும் பிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. முதல்ல அவனை மனுஷன் ஆக்குவோம், அப்புறமா அவனை பதவிக்கு உட்கார வைப்போம். எங்கேயாவது மனுஷத்தன்மையோட குழந்தைங்க இருக்குதா? யார் கத்துக் கொடுக்குறோம்னு நினைக்கிறீங்க? பகை உணர்ச்சியே கூடாது, எல்லாம் அன்புதான் மேலோங்கி நிற்கணும் இல்ல சொல்றோமா? ஆனா செயல்ல எங்கேயாவது இருக்கா? குழந்தை தடுக்கி கீழே விழுவுதுங்க, என்ன செய்யணும்? தம்பி பார்த்து வரணும்டா தம்பி, நீ தடுக்கி கீழே விழுந்துட்ட பத்தியா, தண்ணி கொட்டி இருக்குது அங்க, நீ பார்க்காம காலை வச்சுட்ட, வழிக்கு விழுந்துட்ட அப்படின்னு தானே சொல்லணும். அம்மா உடனே தர ஒண்ணு அடிச்சா குழந்தை அப்படிங்கும். தரையை அடிச்சு அப்பவே எதை விதைக்கிறோம்? அடித்தால் அடிக்க வேண்டும் என்கின்ற வன்மத்தை விதைக்கின்றோம். நாம பார்த்து வரணுங்கிறது போய் அகிரணையான தரையை அடிச்சு அந்த குழந்தை கழுக்குன்னு சிரிக்கும் போது இன்னும் 2 முறை தரையை அடித்து அந்த குழந்தை இடத்தில் வன்மத்தை தூண்டி இருக்கிறோம். அப்ப யோசிச்சு பாருங்க, நாம தானே விதைக்கிறோம். அதை 2 சப்பாத்தி வச்சிருக்கிறேன், நல்ல டேஸ்டா, ஒன்னி மட்டும் சாப்பிட்டு தனியா, யாருக்கும் கொடுத்துடாத, இழிச்ச வாய்த்தனமா யாருக்கும் கொடுத்துடாத. அப்பவே சுயநலத்தை போதிக்கிறோம். அது நாளைக்கு அம்மா 2 சப்பாத்தி தான் இருக்கு, உனக்கு இல்லை, நான் சாப்பிட்டு போயிடுறேன்னு அது போயிடுது. நாளைக்கு அம்மாவுக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் கூட இல்லையே இந்த குழந்தைக்கு. நீங்க தானே விதைச்சீங்க, நீங்க தானே விதைச்சீங்க. எப்படியாச்சும் படிக்கணும், எப்படியாச்சும் எக்ஸாம்லாம் எழுதணும், எப்படியாச்சும் வெளிநாடு போயிடணும், கை நிறைய சம்பாதிக்கணும், இங்கேயே இருக்கவே கூடாது, யார் கண்ணிலையும் படக்கூடாது. அம்மாவும் அப்பாவும் இங்க இருக்கிறாங்க, அவன் வெளிநாட்டுல இருக்கிறான். அம்மா நீ தானம்மா சொன்ன யார் கண்ணிலையும் படக்கூடாது, உன் கண்ணிலே படாம போயிட்டேன். அப்புறம் என் பையன் எப்ப சார் வருவான்? எப்படி வருவான்? எப்படி வருவான்? நீங்க நட்ட தென்னை மரத்தினுடைய கீற்று தான் உங்க கூட வரும். நீங்க நட்ட தென்னை மரத்தின் கீற்று உங்களோட வரும். தென்னையை பெத்தா இளநீர், பிள்ளைய பெத்தா கண்ணீர் தானே. அதை வளர்க்கின்ற போதே நாம் ஒன்று, நீ என்னோடு இருக்க வேண்டும், நான் உன்னோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த உலகம் அன்பால் ஆனதுன்னு சொல்லி வளர்த்திருக்கணும். அவை பிராட்டி சொல்வா, அன்பில்லாத உணவு பரிமாறுறாளா மனைவி. அதை பார்க்க உடனே காணு கண் கூசுதே.
பார்த்தா கண்ணு கூசுதான், கை எடுக்க நாணுதே, கை எடுத்தா நாணமா, ஐயா ஏண்டா இந்த உணவை போய் எடுக்கிறோம், மானொக்க வாய் திறக்க மாட்டாதே, வாய் திறக்க மாட்டேங்குதான், வீணுக்கு என் என்பெல்லாம் பற்றி எரிகின்றதே, அடாடா அன்பிலால் இட்ட அமுது. அன்பில்லாமல் கொடுக்கக்கூடிய உணவு இருக்குல்ல, அது எவ்வளவு தரமானதா இருந்தாலும் சுவையுடையதா இருந்தாலும் அது நல்லது இல்லை, உடம்புக்கு அது நல்லதை செய்யாது. அன்போடு கூடிய பழைய உணவு இருக்குல்ல, நம்ம ஊர்ல எல்லாங்க நம்ம என்ன சாப்பிட்டோம் யோசிச்சு பாருங்க, பழையதுதான் சாப்பிட்டோம். என்ன ஏதாவது குறைஞ்சு போயிட்டோமா? நல்லா இருந்துச்சு. இப்ப தினந்தோறும் சுடுசோடு சாப்பிட்டு என்னத்தை பெருசா இருந்துட்டோம்? சுகர் வந்துருச்சு, பிபி வந்துருச்சு, கொலஸ்ட்ரால் வந்துருச்சு, பேட் கொலஸ்ட்ரால் வந்துருச்சு. செக் பண்ணா குட் கொலஸ்ட்ராலே இல்ல சார், வெறும் பேட் கொலஸ்ட்ரால் இருக்கு சார் டாக்டர். இல்லையா? யோசிச்சு பாருங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும்? திருவருணகிரி திருப்புகழ் பாட இரும்புகள் நாவில் எழுதி புகழ்ந்தவா, வாசல் 9 வளமுடன் வைத்து நரைதிரை மாற்றி நாளையும் காட்டி உரை சிவயோகம் உபதேசம் செப்பி. இந்த உடம்புக்கு பெயர் நவத்வாரபுரின்னு பேர். இந்த உடம்புக்கு பெயர் நவத்வாரபுரின்னு பேர். இப்போ இதுக்குள்ள தண்ணி இருக்குதுங்க. ஒரு பலூனுக்குள்ள ஊதினா காத்து இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார் அந்த பலூன் விற்கிறவரு? ஊதிட்டு ஒரு கயிறு போட்டு அதை கட்டுவார். கட்டிட்டு கொடுத்தா அந்த கட்டு லூசாக லூசாக காத்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியில போயிடும். கட்டு லூஸ் ஆயிடுச்சு, இரு நான் கட்டை பிரிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் ஊதி கட்டி தரேன், இதான் நாம சொல்லுவோம். அப்ப உங்களுக்கு தெரியுதா? ஒரு பொருள்ல இதான சயின்ஸுங்க. ஓட்டை இருந்தா அதுக்குள்ள காத்து நிக்காது. ஓட்டை பண்ணி ஒரு பலூனை ஊதிட்டு ஒரு சின்ன ஊசியை வச்சு அதை குத்தினா என்ன ஆகும்? டொப்புன்னு வெடிக்கும், பலூன் இருக்காது, காத்து வெளில போயிடும். புரியுதா? சயின்ஸ் புரியுதா உங்களுக்கு? அப்போ ஓட்டை இல்லாத ஒரு பொருள்ல தான் காத்து நிற்கும். ஓட்டை இல்லாத ஒரு பொருள்ல தான் காத்து நிற்கும். உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் இப்ப காத்து நிக்குதே, ஓட்டை 9 இருக்குதே. கண்ணு 2, காது 2, மூக்கு 2, மூக்கு 1 தான், அதுல 2 ஓட்டை, 6 ஆயிடுச்சு. வாய் 1 7 ஆயிடுச்சு. கருவாய் 1 எருவாய் 1 9 ஓட்டை. இந்த ஓட்டைக்குள்ள காத்து நிக்குதே, அப்ப யார் பெரியாரு? ஓட்டை போட்டா பலூனுக்குள்ள காத்து நிக்காதுன்னு சொல்ற சயின்ஸ் 9 ஓட்டைக்குள்ள காத்து போகுது வருது, ஆனா உள்ள நிக்குது. அப்ப இறைவன் எவ்வளவு பெரியவன்? அப்ப யோசிச்சு பார்க்க இந்த ஓட்டை எல்லா பக்கமும் ஓட்டையா இருக்குது, ஆனாலும் காத்து உள்ள போயிட்டு வருதே. அப்ப எவ்வளவு நாள் முடியும்? உள்வாங்கி விடுகின்ற மூச்சு சுழி மாறி போனாலும் போச்சு. நான் மூச்சை இழுத்து விட்டேன், மீண்டும் இழுப்பதற்கு நான் இருக்கணும். ஐ ஷுட் அலைவ். இல்லைன்னா என்ன? இங்க உட்கார முடியாது, வெளில தூக்கிடுவாங்க. மூச்சை இன்னொரு முறை இழுக்க அந்த உரிமை கூட நமக்கு இல்லைங்க. சொல்றது புரியுதா? எல்லாம் காற்று எல்லா இடமும் ஆம்னி பிரசன்ஸ். ஆனா காற்றை இழுக்கிறதுக்கு நமக்கு இறைவன் விதித்த அளவுக்கு தான் இழுக்க முடியும். நீங்க 1,72,000 முறை இழுக்கணும்னா 1,72,001வது முறை கூட இழுக்க முடியாது. நீங்க 50 கோடி முறை காத்து இழுக்கணும்னு எனக்கு இருக்குன்னா நான் 50 கோடி முறை தான் இழுக்க முடியும். 50 கோடியே 1 கூட இழுக்க முடியாது. ஒருத்தர் சுவாமிய ரொம்ப வழிபட்டாரு. அவருக்கு கண்ணு முன்னால யார் வந்தாலும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அவருக்கு யம தர்மன் வந்தாலும் தெரிஞ்சிச்சு. வந்த உடனே யம தர்மன் வந்த உடனே எதுக்கு நீ வந்திருக்கிற அப்படின்னா, இன்னைக்கு யார் யாரெல்லாம் எடுக்கணுங்கிற என்னுடைய கட்டளை, உயிரை எடுத்துக்கிட்டு நான் புறப்படணும், அந்த லிஸ்ட்டை எடுத்துக்கிட்டு நான் வந்திருக்கிறேன். இடையில உன்னை பார்த்தேன், பேசுறேன், வரையா ஒரு காப்பி குடிக்கலாம்? சரி வா காஃபி குடிப்போம். காஃபி குடிக்கிற நேரத்தில் இவன் என்ன பண்ணிட்டான்? இவன் பேர் முதல்ல இருக்குது. பார்த்தான், ஆஹா, டக்குன்னு வீட்டுக்கு போய் தகவல்லாம் சொல்லி எல்லாருக்கும் பங்குடு பண்ணி வைக்கிறதுக்கு கொஞ்சம் நேரமாகும். நம்ம பேரை முதல்ல அடிச்சுட்டு கடைசியில எழுதிடுவோம், அதுக்குள்ள வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் பண்ணிடலான்னு கடகடன்னு அந்த பேரை முதல்ல இருக்கிற இவன் பேரை அடிச்சுட்டு கடைசியில எழுதிட்டான். காஃபி வந்துச்சு, நல்லா குடிச்சான். காஃபி ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு உடனே யமதர்மனுக்கும் சேர்த்து இவன் பே பண்ணிட்டான். பண்ணிட்டு பரவாயில்ல யமதர்மராஜா, நான் பே பண்ணிடுறேன், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் பே பண்ணிட்டேன்
அப்படின்னா, இந்தாங்க அந்த சீட்டு அப்படின்னா, ஆமா ஆமா இதான் என்னோட டியூட்டி, எடுத்துக்கிட்டு போறேன். ஆனா என்னன்னா, நீ ரொம்ப நல்லவனா இருக்கிற, ஒரு காஃபி எல்லாம் ரொம்ப நல்லா வாங்கி கொடுத்துட்ட, எனக்கு செலவு கூட வைக்கல, அதனால என்ன பண்ணலான் இருக்கிறேன்னா, முதல்ல இருந்து வேண்டாம், கடைசியில இருந்து போனான். அப்ப யார் முதல்ல போவா? எவன் எழுதினானோ அவன் தான். அதனால விதியை நம்மால் மாற்றவே முடியாது. இதை நினைவில் கொண்டீர்கள் என்றால், இது இப்படி நடந்துருச்சேன்னு பயப்பட வேண்டாம், இது இப்படி நடக்கணும்னு ஆசைப்படவும் வேண்டாம். எது எப்படி நடக்கணுமோ அது அப்படி நடக்கும், எது எப்படி நடக்கக்கூடாதோ அது அப்படி நடக்கக்கூடாது. எங்க ஐயா ஒரு கதை சொல்லுவார், ரொம்ப அற்புதமான கதை. ஒரு துணி துவைக்கிற வண்ணம், அந்த வண்ணான எங்கே போற அப்படின்னா அவன் பாட்டுக்கு அப்படியே போவான். என்னையா எங்கதான் போற, அவன் பாட்டுக்கு போவான், பதிலே சொல்றது இல்லை. ஒரு கால் இந்த பய சொட்டு பயலா இருப்பானோ, அவனுக்கு காது கேட்க மாட்டேங்குதோ, அப்படி எங்க போற அப்படின்னா, அதுக்கும் அவன் பதில் சொல்லல. இனி இவன் பதிலே சொல்லாம இவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறான். அப்படின்னு துணி துவைச்சிட்டு வரான், ஆத்துக்கு எடுத்துட்டு போய் துணி துவைச்சு எடுத்துக்கிட்டு வரான். அப்போ எங்க போற அப்படின்னு அவன் பதில் சொல்லாம போறான். என்னையா இது எது கேட்டாலும் பதில் சொல்லாம போற அப்படின்னு ஒரு நாள் கழுதை இல்லாம வந்தான். அப்ப என்னையா எப்ப கேட்டாலும் பதிலே சொல்ல மாட்டேங்கிற, என்ன நீ வேற, என் கழுதைக்கு வயசாயிடுச்சு, அது ஆத்தங்கரைக்கு போனா துணியை துவைச்சுக்கிறேன், கடைக்கு போச்சுன்னா சாமான் வாங்கிக்கிறேன், அப்படியே துணியெல்லாம் துவைச்சு எடுத்துக்கிட்டு வரும்போது ஒவ்வொரு வீடா நின்றுச்சுன்னா இதெல்லாம் காய வச்சிருங்கன்னு அவங்க வீட்லயே கொடுத்துடுறேன். என் கழுதை எப்படி போகுதோ நான் அப்படி போறேன். நம்ம எப்படி போறோம் தெரியுமா? நம்ம கழுதை எப்படி போகுதோ, நம்ம கழுதை எது? மனசு. நம்ம கழுதை எப்படி போகுதோ நாம அப்படி போறோம். நமக்கு குறிக்கோள் இல்ல. நான் இறைவனை வணங்க இந்த பூமிக்கு வந்தேன், இறைவனை வணங்க வேண்டும் என்பது எனக்கான பணி, அதை விட்டுட்டோம். இடையில 2 வீடு வாங்கிட்டேன் தெரியுமா? 2 பையனுக்கு 2 வீடு, 2 பையனுக்கு 2 வீடு வாங்கிட்டேன் சார். இந்த பையனுக்கு ஒரு வீட்டை எழுதி வச்சுட்டேன், அந்த பையனுக்கு ஒரு வீட்டை எழுதி வச்சுட்டேன். இனிமே அவன் பாடு. நீங்க எங்க இருக்க போறீங்க? ஏதாவது ஒரு வீட்டுல இருந்துக்கிட வேண்டியதான். எந்த வீட்லயுமே இருக்க விட மாட்டேன்றான், எந்த வீட்லயுமே இருக்க விட மாட்டேன்றாங்க. ஒண்ணு பையன் இருக்க விட மாட்டேன்றா, இல்ல மருமக இருக்க விட மாட்டேன்றா, இல்ல பேரம்பேத்திங்க இருக்க விட மாட்டேங்குதுங்க. இந்தா ஓரமா உட்காரு அப்படிங்க. தாத்தா உன்னோட பெரிய ரோதனையா போச்சுங்க. நம்ம அதை ரசிக்கவும் வேண்டி இருக்கும், சில சமயம் வேதனையாகவும் இருக்கும். ரசிச்சு ஆகணும். தாத்தா நீ உன்னோட ரோதனை தாங்க முடியல, பரவாயில்ல என் பேரன் என்ன ரோதனைன்னு சொல்றான்னு சிரிச்சுக்கிட்டே நம்ம ஒதுங்கிறது நல்லதுன்னு நமக்கே தோணும். யோசிச்சு பாருங்க, இந்த மனதை அதன் போக்கில் விட்டுவிட்டு பிறகு கட்டுப்படுத்த முடியவில்லையே என்று நாம் கலங்கி நிற்கின்றோம். வாசல் 9ஐயும் வளமுடன் வைத்து இறைவன் நம்மை காப்பாற்ற வேண்டும். அடுத்த பதிகம், அடுத்த கவச்சம் சுவாமிமலை கவச்சம். இது அநாகத தலம், திருவேரகம் என்று பெயர், குருமலை என்றும் வழங்கப்படுகிறது. ஓமெனும் பிரணவம் உணர்த்திட சிவனார் அங்காரமான அரக்கர் குலத்தை வேறற களைந்த வேலவா போற்றி. அகங்காரம் தாங்க நமக்குள்ள இருக்கக்கூடிய அரக்கத்தனம். நீங்க சூரசம்ஹாரம் பார்த்திருப்பீங்க. எல்லாம் வருஷம் சூரசம்ஹாரம் நல்லா பார்க்கிறோம் சார். முதல்ல யார் வரா போருக்கு அப்படின்னா சூரபன்மனினுடைய மகன் வரான். சூரபன்மனோட மகன் என்ன கணை தொடுக்கிறான் அப்படின்னா மோக கணை தொடுக்கிறான். அதை வெல்வதற்கு முருகப்பெருமான் விடுக்கக்கூடிய அஸ்திரத்திற்கு பெயர் அமோகப்படைன்னு பேர். இந்த அமோகப்படையை விடுக்கிறான். அதன் பிறகு முதல் ஜாமம், 2ஆம் ஜாமம், 3ஆம் ஜாமம், 4ஆம் ஜாமம்னு இவங்க ஒவ்வொரு ஜாமத்திலும் பிறந்தவர்கள் ஒவ்வொருவராக வருகிறார்கள். ஆட்டு தலையோட, யானை தலையோட ஒவ்வொருத்தரா வராங்க, புலித்தலையோட, சிங்கம் தலையோட ஒவ்வொருத்தரா வராங்க, ஒவ்வொரு அசுரனா வராங்க. இதுல மாயங்கள் தெரிந்தவன் சூரபன்மன். அவன் ஒவ்வொரு விதமா குன்று ஆகிறான், மலை ஆகிறான், மாமரம் ஆகிறான், வேல் பிளக்குது. பிளந்தா என்ன இருக்கணும்? இறந்து போயிருக்கணும்ல. மாமரம் ஆனவனை பிளந்த உடனே ஒன்று சேவலாக மாறுகிறது, ஒன்று மயிலாக மாறுகிறது. அழிச்சிட்டானா? கன்வெர்ட் பண்ணிருக்கிறான். இப்போ செயின் போட்டுக்கிட்டு இருந்தீங்க, இந்த செயின் பெருகிடுச்சுன்னு கொண்டு போய் கொடுத்தீங்க, பையனுக்கு மோதிரமா மாத்திருங்கன்றீங்க, மோதிரமா மாத்தி கொடுத்துட்டான், செயின் அழிஞ்சு போச்சா? மோதிரமா கன்வெர்ட் ஆயிடுச்சு.
அப்போ சூரபன்மன் எப்படி கன்வெர்ட் ஆயிருக்கிறான்? முருகப்பெருமான் கையில் இருக்கக்கூடிய சேவல் கொடி, முருகப்பெருமான் அமர்ந்து வரக்கூடிய மயில் மாறி இருக்கிறான். அப்போ என்ன ஆயிருக்குது? கன்வெர்ட் ஆயிருக்குது. எப்படி மாறி இருக்குது? அழுக்கு நோட்டெல்லாம் கொண்டு போய் ரிசர்வ் பேங்க்ல கொடுத்தீங்கன்னா செலவு நோட்டா கொடுத்துருவாங்க. இது கொஞ்சம் கிழிஞ்சு போயிருக்கு சார், இதுல நம்பர் இருக்கு ஆனா ஓரம்லாம் கிழிஞ்சு போயிருக்குது, கடைக்காரங்கள்ட்ட கொடுத்தா வாங்க மாட்டாங்க, நீங்க எடுத்துட்டு போய் ரிசர்வ் பேங்க்ல கொடுத்தா செலவத்தால் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அப்படி இதை மாற்றம் செய்து வழங்குகிறான் முருகன் சூரபன்மனுக்கே. அப்படின்னா பாத்துங்க, தேவர்களுக்கெல்லாம் துன்பம் தந்த சூரபன்மனுக்கே அருள் செய்து ஆட்கொள்கிறான். எது சம்ஹாரம் செய்யப்படுகிறது? சூரத்தன்மைதான் சம்ஹாரம் செய்யப்படுகிறதே தவிர சூரபன்மன் சம்ஹாரம் இல்ல. சூரபன்மன் மாற்றப்படுகிறான். எப்படி மாற்றப்படுகிறான்? சேவலாகவும் மயிலாகவும் மாற்றப்படுகிறான். இதுதான் சூரசம்ஹாரத்தினுடைய உட்பொருள். இது தெரியாம சூரபன்மனுடைய தலைய வெட்டிட்டாரு. இல்ல, வெட்டவே இல்லை. சூரபன்மன் மாமரமாக பிளந்த போது 2 கூறாக்கி ஒரு கூரை சேவலாகவும் ஒரு கூரை மயிலாகவும் முருகப்பெருமான் தனதாக்கி கொண்டான். ரொம்ப புள்ள படுத்துச்சுன்னா அம்மா 2 கையையும் இறுக்கி தாம்பக்கம் பிடிச்சுக்கிடுவான். புள்ள ரொம்ப படுத்து, ஏங்க அவன் கையை தான் விடுங்களேன் கொஞ்ச நேரம். வேணாங்க, விட்டா நீங்க தாங்க மாட்டீங்க. ஒருத்தர் குரங்கு வளர்த்தார். அவர் வீட்டுக்கு இவர் சாப்பிட போனார். என்னங்க குரங்கு வளர்க்குறீங்க? அதெல்லாம் கவலை இல்லை, நம்ம குரங்கு நம்ம சொன்னதை கேட்கும் அப்படின்னாரு. பொள்ளையான்னு கையில் இந்த கம்பை எடுத்து ஒன்று வச்சாரு. ஐயாவுக்கு தட்டை எடுத்துட்டு வா. தட்டை எடுத்துட்டு வந்து வச்சுச்சு. பொள்ளையார்னு ஒன்று வச்சார். தண்ணி எடுத்துட்டு வா. தண்ணி எடுத்துட்டு வந்து வைக்குது. இன்னொரு அடி அடிச்சு சோறு எடுத்துட்டு வா. இன்னொரு அடி அடிச்சு குழம்பு எடுத்துட்டு வா. இன்னொரு அடி அடிச்சு பொரியல் எடுத்துட்டு வா. ஏங்க அதுதான் கரெக்டா எடுத்துட்டு வருதுல்ல, அப்புறம் எதுக்கு அதை பொள்ளையர்னு அடிக்கிறீங்க? எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது. உயிர் வதை தவறு, அடிக்காதீங்க. என் குரங்கை பத்தி உங்களுக்கு தெரியாது, இதுல ஏன் பாட்டுக்கு விட்டுருங்க, அதெல்லாம் நீங்க அடிக்காதீங்க, இனிமே எனக்கு கஷ்டமா இருக்குது அப்படின்னு உடனே அடிக்க வேணான்றீங்களா? கம்ப கீழே வச்ச உடனே குரங்கு இங்கேயும் அங்கேயும் இப்படி பார்க்குது. ஓ, இனிமே அடி கிடையாது போல இருக்குது அப்படின்னு. பொரியல் எடுத்துட்டு வா அப்படின்ன பொரியல் எடுத்துட்டு வந்து அப்படி டொப்புன்னு வச்சுது. இது வரைக்கும் ஒழுங்கா வச்ச குரங்கு டொப்புன்னு வைக்குது. கீழே 4 பொரியல் அப்படி சிதறுது. ஆடாடா என்னதா இது அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பரவாயில்ல கை தவறி விழுந்துருச்சு, நம்ம வீட்டு புள்ள தவறி விழாதா, அப்படியே விட்டுருங்க அப்படின்ன உடனே எடுத்து போடுறாரு. சாப்பாடு எடுத்து போடும்போது குரங்கு இங்கேயும் அங்கேயும் தாவிச்சு. சாப்பிட்டுட்டு இருக்கிறாருல, அவர் பக்கம் வந்து உட்காந்துச்சு. தலையை இப்படியே நிமிண்டுச்சு. பெயின் பார்க்குது போல இருக்குது அப்படின்னு இவரும் காட்டிக்கிட்டே இருந்தாரு. இவர் இந்த அசைச்சாரா, குரங்குக்கு கோவம் வந்துருச்சு. காதை பிடிச்சி கடிச்சிருச்சு. ரத்தம் ஒழுங்க சொன்னார். அந்த கம்பை இப்படி கொடுங்க. இதை தான் நான் முதல்ல பண்ணிட்டு இருந்தேன். ஒவ்வொரு முறையும். அதனால்தான் தினமும் கோயிலுக்கு போறீங்களான்னு சில பேர் கேட்பான். சார் நீங்க தினமும் கோயிலுக்கு போறீங்களா? நான் எனக்கு இதெல்லாம் முதல்ல தெரியாது. நான் போய் எங்க குருநாதர்கிட்ட கேட்டேன், சார் தினமும் கோயிலுக்கு போறீங்களான்னு கேட்கறாங்க, என்ன பதில் சொல்றது? நீங்க தினமும் மூச்சு விடுவீங்களான்னு கேள. எப்போதும் நீங்க மூச்சு விட்டுக்கிட்டே இருப்பீங்களா அப்படின்னு கேள. கோயிலுக்கு வருவது என்பது இந்த ஆன்மாவை அவ்வப்பொழுது குரங்கை கட்டுப்படுத்துவதை போல கட்டுப்படுத்தி வச்சிருக்கணும். நீங்க கோயிலுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஆன்மீகத்தனமா எல்லா செய்தியும் தோணும். பார்த்திருக்கீங்களா? ஒன்றும் பண்ணக்கூடாது, எல்லாரும் நல்லபடியா இருக்கணும், உலகம் நல்லா இருக்கணும், நல்லா இருந்தா உலகம் நல்லா இருந்தா தான் நாம இந்த பூமியில நல்லா இருக்க முடியும். சர்வோஜனோ சுகினோ பவந்து, எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமேன்னு எல்லாம் சொல்லுவான். வாசல்ல வந்து செருப்பை காணணும், திருட்டு பயலுங்க பெரிய போயிட்டாங்க. அட போனா போயிட்டு போதியா, இன்னொரு செருப்பு நம்ம வாங்கிக்கலாயா அப்படின்னு யாராவது சொன்னவங்க யாராவது இருக்காங்களா? அது இன்னும் சில பேர் இருக்கான். நல்ல வேலை செருப்பு போச்சுன்னா சனி தொல்லை நீங்கிடுச்சு சார், கவலையே படாதீங்க அம்மா. அப்படியா சார்? எனக்கு கூட 7 நாட்டாம் சரி பிடிக்குதுன்னு சொன்னாங்க சார். செருப்பு போனா பீட போச்சா சார்? போயிடுச்சு. இது ஒரு பெரிய பெருமை வேற. நீ கவனமா பார்த்துக்காம ஓன் செருப்பை விட்டுட்டு சனீஸ்வரர் என்ன பண்ணுவாரு? நம்ம காலம் எப்படி இருக்குன்னா, நம்ம கவனம் தவறுங்கிறது எதையுமே எடுத்துக்கிறது இல்ல, நாம சுத்தமா இருக்கணும்னு நினைக்கிறது இல்ல, அடுத்தவன் எவ்வளவு அழுக்கா இருக்கான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம தான் பார்க்கணும். சரியை கிரியை சார்ந்தனல் யோகம் இரவலர்க்கு அருளும் ஈசா போற்றி. இந்த யோகங்களை எல்லாம் இரவலர்க்கு அருளக்கூடியவன். கேட்கணுங்கிற அவசியம் இல்லை.
அவங்கிட்ட போய் கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க சாமி கிட்ட போய் என்ன நல்லா வையின்னு கேட்கணும். கேட்காதீங்க. அவருக்கு தெரியாது. அவருக்கு தெரியாதா இந்த ஆன்மா எவ்வளவு தப்பு பண்ணிட்டு இங்க வந்து நிக்குது? இப்ப நான் என்னையே சொல்றேன், இந்த ஆன்மா எவ்வளவு திருட்டுத்தனம் பண்ணிட்டு இங்க வந்து நிக்குதுன்னு அவனுக்கு தெரியாதா? அவனுக்கு நல்லா தெரியும். அப்புறம் ஏன் விட்டு வச்சிருக்கிறான்? எவ்வளவு தூரம் தான் பண்றான் பார்ப்போம் அப்படின்னு விட்டு வச்சிருக்கான். புரியுதுங்களா உங்களுக்கு? ஏன் விட்டு வைக்க? சாமியை நிந்தனை செய்பவனும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். எங்க ஒரு அற்புதமான கேள்வி கேட்டான். சாமியை நிந்திப்பவர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, அவன் பாட்டுக்கு நிந்திக்கிட்டோம். அப்பதான் வாழ்த்துறவனுக்கு எவ்வளவு பேர் வாழ்த்துறாங்கன்னு தெரியும். சுவாமிகள் வாரியார் சுவாமிகள்கிட்ட ஒருத்தர் கேட்டாரு, என்ன நீங்க சாமியை நிந்திக்கிறவங்க எல்லாமும் உங்களுக்கு சொல்றாங்க, இப்படி நிந்திக்கிறாங்களே சாமியை, நீங்க என்ன அவங்களுக்கெல்லாம் பதிலே சொல்ல மாட்டீங்களா? சூரியனை பார்த்து கொலைக்குது நாய்ங்கிறதுக்காக நாயை பார்த்து சூரியன் ஒருபோதும் எதிர்வினை புரிந்தது இல்லை. அதனால பக்தி இல்லாதவர்கள் பக்தியை பற்றி பேசினால், அவதூறு பேசினால் அவர்களோடு சண்டையிடாதீர்கள். அப்படிங்களா சார்? விட்டுருங்கன்னு. சாமி இல்லைன்றீங்க, விட்டுருங்க. உங்களுக்கு இல்லை இருக்கட்டும், எனக்கு இருக்குது. எனக்குள்ள ஆன்மாவாக அவன் இருக்கிறான், உறைந்து கொண்டிருக்கிறான், என்னை வழி நடத்துகிறான், எனக்கு அறிவுரை சொல்கிறான், நேர்மையாக நில் என்று சொல்கிறான், ஒழுக்கமாக இரு என்று சொல்கிறான். என்ன சார் நடக்கும்? ஒழுக்கமா இருந்தா, நேர்மையா இருந்தா சிறப்பு தானே வரும். சிறப்பு வரல, எனக்கு அவ்வளவா ஒண்ணும் நடக்கல. என்ன சார் காரணம்? நான் ஒழுக்கமா இல்லை, நேர்மையா இல்லை. சொல்றது புரியுதா? எங்க ஐயா அடிக்கடி சொல்றது, எங்க குருநாதர் ஒருத்தர் வந்து, சார் எனக்கு அடுத்தடுத்து கஷ்டம் வந்துகிட்டே இருக்கு சார். அப்படியா? அப்ப நீ கொஞ்சம் ஒழுங்கா இரு அப்படிம்பாரு. நான் கொஞ்சம் ஒழுங்கா இருக்கிறதோ? நான் ஒழுங்கா தான் சார் இருக்கேன். இன்னும் கொஞ்சம் ஒழுங்கா இரு. ஒழுங்கா இருந்தா, ஒழுக்கமா இருந்தா, நேர்மையா இருந்தா கஷ்டம் வராது. கஷ்டம் அதையும் மீறி வருதுன்னா நேர்மை எங்கேயோ கொஞ்சம் குறைந்திருக்கிறது என்று பொருள். ஒழுக்கம் எங்கேயோ கொஞ்சம் லீக் ஆகுதுன்னு பொருள். ஒழுக்கமா இருக்கிறவங்களுக்கு துன்பம் வராது, வந்தாலும் நிக்காது, விலகிடும். கணபதி துணைவா, கங்காதரன் புதல்வா, குணபதி உமையாள் குமரா, குருபரா, பன்முகம் நிறைந்த பழனிக்கு இறைவா. திருத்தணிகை அடுத்த தலம் ஆக்ஞை என்கின்ற தலம். ரொம்ப அற்புதமான தலம். திருத்தணிங்கிறது என்ன பேர் தெரியுங்களா? அது செரு தனி. அதுதான் மருவி திருத்தணின்னு ஆயிடுச்சு. செரு தனி. செருனா கோபம். கோபம் தனிந்த இடம் திருத்தணி. இன்னைக்கும் நிறைய கோபப்படுகின்ற ஆண் உங்கள் வீட்டில் இருந்தால் உடனடியா திருத்தணி போய் வழிபாடு செய்து விட்டு வாருங்கள். கோபம் தனியும். அங்க முருகப்பெருமானுக்கு வேல் கிடையாது. வேல் வச்சிருப்பாங்க, ஆனா சுவாமியினுடைய சிலா ரூபத்துல வேல் கிடையாது. அதுபோல சூரசம்ஹாரம் நடைபெறாத ஒரு முருகன் கோயில்னா திருத்தணி முருகன் கோவில். சூரசம்ஹாரம் அங்க கிடையாது, போய் பார்க்கலாம். ஏன்? செரு தனிந்த இடம். வீரபாகு தேவர் உள்ளிட்ட நவ வீரர்களும் சிலையா ரூபமாக இருப்பார்கள். அங்க வந்து ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். திருத்தணி போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தா உங்கள் கோபம் கொஞ்சம் குறையும். இவ்வளவு கஷ்டம் இருக்குல்ல, இவ்வளவு கஷ்டத்துக்கும் வேறு எதுன்னு நினைக்கிறீங்க? யாராவது ஏதாவது என்னைக்காவது ஒரு நாள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நிறைய எனக்கு அடுத்தடுத்து கஷ்டம் வருது சார். வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் மை ப்ராப்ளம்ஸ்? எங்க குருநாதர் சொல்லுவாரு, கோபம் தாண்டா அவ்வளவுக்கும் காரணம் அப்படிம்பாரு. கோபமா? அது எப்படி சார் காரணம்? அதுதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து துன்பங்களுக்கும் அடிப்படை காரணம் நம்முடைய கோபம். கோபம் வந்தப்ப நிறைய பேர் சத்தமா பேசுவாங்க, பார்த்திருக்கீங்களா? கேட்டிருக்கீங்களா நீங்க? கோபம் வந்த உடனே சத்தமா பேசுவாங்க. ஏன் கால்னு கத்துறீங்க அப்படின்னு வீட்டுல உள்ளவங்க கூட கேட்பாங்க. என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அவங்க கோபம் வந்த அடுத்த வினாடி ரொம்ப விலகி போயிடுறாங்களாம், தூரமா போயிடுறாங்களாம். அதனால இப்ப யாராவது ஒருத்தர் எட்டக்க இருந்தா அங்கிருந்து கூப்பிடும்போது கத்தி கூப்பிடுவோம்ல, அது போல மனதளவில் அவர்கள் விலகியதால் சத்தம் அதிகமாகுதான். திருமணமான புதிதில் யாராவது கணவன் மனைவி பேசிக்கிறத பக்கத்திலேயே போனா கூட கேட்க முடியுமா? கேட்க முடியாது. 10-15 ஆண்டுகள் ஆனதுக்கு அப்புறம் அவங்க சண்டை போட்டுட்டு போறத எல்லாரும் கேட்கிறோம். ஏன்? விலகிட்டாங்க, மனதளவில் விலகி விட்டார்கள். திருமணமான புதிதில் மனதளவில் ஒன்றி நிற்கிறார்கள். மனதளவில் ஒன்றி நிற்கும் போது சொல் கூட வேண்டாம், செயலே போதும். கண் காட்டிடும் அப்படின்னா அவங்க செஞ்சிருவாங்க. கண் காட்டுவதை செய்து விடுவார்கள். அதான் இலக்கியம் சொல்லுது, கண்ணின் கடைப்பார்வை காதலியர் காட்டிவிட்டால் மண்ணில் குமரர்க்கு மாமலையும் ஓர் கடுகா.
ஒரு சின்ன கடுகு போல வேலையை கட 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 கடன்னு முடிச்சிருவான் பையன். அவன் நம்ம அம்மா எவ்வளவு சொன்னாலும் செய்ய மாட்டான். அந்த பெண் சொன்னா உடனே செஞ்சிருவான். உடனே செஞ்சான். நான் சொன்னேன், எவ்வளவு நாள் சொன்னேன், நீ கேட்டியா? அவ வந்த உடனே எல்லாம் சொல்றவங்க சொல்லணும் அப்படின்னு வேற சொல்லுவாங்க. இந்த அம்மா சொல்லிதானே அவர் மாறினாரு. அது மறந்து போயிடும். ஏன்னா அது 25-30 வருஷம் ஆயிடுச்சுல்ல, அது மறந்து போயிடும். நீ சொல்லி தானப்பா நான் மாறினேன், அது மாதிரி அவனும் மாறுவான் அப்படின்னு இருக்குல்ல. அது ரொம்ப முக்கியமான கருத்து இல்ல, அது எடுத்துக்கிறது இல்ல. காலில் தண்டை கலீர் கலீர் என அவன் வேகமாக வருகிறான். சேலிற் சதங்கை சிலம்பு கலீரென ஏவிய வேலேந்தும் இறைவா வருக. ஏவிய வேலேந்தும்னா எதை ஏவிய வேலேந்தும்? அடியார் பெருமக்களினுடைய துன்பங்கள் தீர்வதற்காக அவன் ஏவி நிற்கக்கூடிய வேல், ஏந்தி நிற்கக்கூடிய வேல். அடுத்த தலம் பழமுதிர் சோலை, அது விசுத்தி தலம். 6 ஆதாரங்கள்ல விசுத்தி தலம். மயில் வாகனனே வள்ளலே சரணம். அவன் வள்ளல் பெருமான்ங்க, எதை கேட்டாலும் கொடுத்துருவான். முருகப்பெருமானிடத்தில் கேட்டு இல்லை என்பதே இல்லை. அஷ்டோத்திரம் லட்சார்ச்சனை போது பாத்தீங்கன்னா, லட்சார்ச்சனையில அப்படியே கேட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா, ஓம் ஆனந்தாய நமக அப்படின்னு ஒரு வரி வரும். முருகப்பெருமான் ஆனந்தத்தினுடைய வடிவம். நல்ல வாழ்க்கை வேண்டும் என்று விரும்புகின்றவர்கள், அழகா இருக்கணும்னு நினைப்பவர்கள். நிறைய பேர், சில பேர் அங்க டை அடிச்சு இங்க டை அடிச்சு பியூட்டி பார்லர்லாம் போய் ஒப்பனைலாம் செய்து கொண்டு வருபவர்களை காட்டிலும் முருகனை வணங்குபவர்கள் என்றைக்கும் இளமையாகவே இருப்பார்கள், அழகாகவே இருப்பார்கள். அதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு. நான் எந்த உதாரணங்களையும் உங்களுக்கு நான் விவரிச்சு சொல்ல விரும்பல. யாராவது ஒருத்தர் இளமையாகவும் அழகாகவும் இருக்கிறார்கள்னா நீங்க அவங்கள்ட்ட கேளுங்க, உங்களுக்கு முருகப்பெருமான் குலதெய்வமா, அல்லது நீங்க முருகப்பெருமானை கும்பிடுறீங்களா அப்படின்னு கேளுங்க. ஆமா சார், நான் முருகப்பெருமானை கும்பிடுறேன் அப்படின்னு அவர் சொல்லுவார். பழனியாண்டியை கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படிம்பார். செல்வ வளம் நிரம்ப இருக்கும், முகம் அழகாக இருக்கும், பொலிவுடையதாக இருக்கும், வளம் நிரம்ப இருக்கும், அழகா இருப்பாரு. அதுதான் முருகப்பெருமானை வழிபடுவதால் கிடைக்கக்கூடிய சிறப்பு என்பதை சொல்லி, கண் பார்த்து எனையாள் கார்த்திகேயா, என்னை பார்த்து ஆளுடா, என் கண்ணை பார்த்து, உன் கண் முன்னால நிற்கும் போது கண் பார்த்து எனையாள் கார்த்திகேயா அப்படின்னு பழமுதிர் சோலையில பாலதேவராய சுவாமிகள் சொல்கிறார் என்கின்ற தகவலை சொல்லி, காக்க வேண்டும் என்றால் எப்படி காக்க வேண்டும்ங்கிறத மட்டும் சொல்லி நிறைவு செய்திடுறேன். முத்துக்குமரன் ஆகிய முத்துக்குமார சுவாமி இங்க வள்ளிதேவ சேனாபதியாக எழுந்தருள் இருக்கக்கூடிய முருகன். 6 கவச்சங்கள், கவச்சம் அணிந்து கொண்டால் காக்க வேண்டும். அப்போ முருகனினுடைய நாமங்கள் நமக்கு கவச்சம். அப்படி கவச்சமா இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நிறைய தகவல் இருக்கு, அதெல்லாம் வேண்டாம் உங்களுக்கு. உருவாய் அருவாய், உருவமாகவும் இருக்கிறான், அருவமாகவும் இருக்கிறான். உளதாய் இலதாய், அவன் இருக்கிறான், இல்லாமலும் இருக்கிறான். அடுத்தது சொல்றாரு, மறுவாய் மலராய், மறைஞ்சும் இருக்கிறான், மறுவா இலையாவும் இருக்கிறான், மலராகவும் அவனே இருக்கிறான். மணியாய் ஒளியாய், மணி இருக்குது, அதுக்குள்ள இருக்கக்கூடிய சப்தமும் அவன் தான். மணியாய் ஒளியாய், அந்த ஒளி சவுண்டும் அவன் தான், லைட்டும் அவன் தான். குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே, நீ எங்களுக்கு எப்படி தெரியுமா வரணும்? எங்களுக்கெல்லாம் குருவாக வந்திருந்து அருள் செய்ய வேண்டும், எங்களை எல்லாம் காப்பாற்ற வேண்டும். எப்படி காப்பாற்றணும்? குருவா வந்து நின்று காப்பாத்து. நாங்க தப்பு தான் செய்வோம், சரியா ஒன்றும் செய்ய மாட்டோம். அதட்டிடாத, திட்டிடாத, கண்டிக்காத, கையை பிடிச்சி வழி நகர்த்தி அழைச்சிக்கிட்டு போ. குருவா நில்லு. ஏன் இன்னைக்கு குருலாம் அடிக்கக்கூடாது, உங்களுக்கே தெரியும்ல. டீச்சர்லாம் அடிக்கக்கூடாது, கண்டிக்க கூடாது, முறைச்சி பார்க்க கூடாது, சட்டம் பாஞ்சிடும். நான் ஒரு ஆசிரியனாக சொல்கிறேன், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அப்பெல்லாம் நான் முருகப்பெருமான்ட்ட சொல்லிடுறேன், நீ ஒரு ஆசிரியனாக இருந்து என்னை வழி நடத்து. அடிக்காத, திட்டாத, கண்டிக்காத, ஆனா வழி நடத்து. எனக்கு கஷ்டமா இருக்குல்ல, வாழ்வுத்தனம் பண்ற ஒரு பையனை அடிக்காம, திட்டாம, கண்டிக்காம அவனை நல்வழிப்படுத்துவது எனக்கு கஷ்டமா இருக்குல்ல. அது போல எங்களுக்கெல்லாம் நீ குருவாக நின்று, நாங்க பணம் பொருள் புகழ் என்று ஓடினாலும் எங்களை எல்லாம் கரம் பற்றி நல்ல வழியில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய குருவாய் வருவாய் அருள்வாய் முத்துக்குமராய் என அவனுடைய திருப்பாத கமலங்களிலே விண்ணப்பத்தை வைத்து, இந்த சொற்பொழிவை யாரெல்லாம் செவிமெடுத்திருக்கின்றீர்களோ அவர்களினுடைய உள்ளமும் இல்லமும் என்றென்றும் வளத்தோடும் நலத்தோடும் மகிழ்வோடும் இருக்க அருள்மிகு வள்ளி தேவசேனா சமேத முத்துக்குமார சுவாமி திருவருள் செய்ய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையை முன்வைத்து,
குழந்தை பேறு வேண்டும், திருமணம் நடைபெற வேண்டும், நல்ல வீடு அமைய வேண்டும், பதவி உயர்வு வேண்டும், புகழ் வேண்டும், செல்வம் வேண்டும், எல்லாம் நல்லன வேண்டும் என்று கேட்கக்கூடிய அடியார் பெருமக்களுக்கு நல்ல உள்ளத்தையும் இறைவன் வழங்கி, சும்மா அன்பளிப்பா ஆடி தள்ளுபடி போல நல்ல உள்ளத்தையும் வழங்கி, உங்கள் உள்ளத்தில் நல்லனவற்றை மட்டுமே இந்த முத்துக்குமரன் பயிர் செய்ய வேண்டும். அவன் வேளாண் பெருமகனாக நின்று வள்ளியை மனம் புரிந்து கொண்டவன், அவன் குரமகன் குரத்தியை மனம் செய்து கொண்டவன், அவன் வள்ளி மனோகரனாக வந்து முத்துக்குமரன் நமக்கெல்லாம் நல்ல எண்ணங்களை விதைக்க வேண்டும். நல்ல எண்ணெயில விளக்கேற்றுறோம், கொஞ்சம் நல்ல எண்ணத்தோடையும் விளக்கேற்றுங்கள் என்கின்ற தகவலை சொல்லி உங்கள் அத்துணை பேரினுடைய உள்ளத்திலும் நல்ல எண்ணம் துளிர்க்க அருள்மிகு வள்ளி தேவசேனா சமேத அருள்மிகு முத்துக்குமரன் அருள் செய்ய வேண்டும், அனைவரையும் காப்பாற்ற வேண்டும் என்கின்ற விண்ணப்பத்தை வைத்து, நீருண்டு பொழிகின்ற காருண்டு விளைகின்ற நிலனுண்டு பலனும் உண்டு, நிதியுண்டு துதியுண்டு மதியுண்டு கதிகொண்ட நெறியுண்டு நிலையும் உண்டு, ஊருண்டு பேருண்டு உடையுண்டு உடையுண்டு உண்டு உண்டு மகிழவே உணவுண்டு சார்ந்த ஒரு முளமுண்டு வளமும் உண்டு, தேருண்டு கரியுண்டு பரியுண்டு மற்றுள்ள செல்வங்கள் யாவும் உண்டு என சொல்லி திருக்கோயிலுடைய நிர்வாக பெருமக்கள் வருடந்தோறும் இந்த அழகான ஏற்பாட்டினை செய்திருக்கிறார்கள். திருநாவுக்கரசு அவர்கள் இந்த மேலாடையை மிக நேர்த்தியாக எடுத்து வந்து இங்கே இந்த விசிறி மடிப்பு என சொல்லப்படுகின்ற இந்த மேலாடையை இங்கே அழகாக போர்த்தி இருக்கிறார்கள். இவையெல்லாம் இந்த நிகழ்விற்கு அவ்வப்பொழுது ஏற்படுகின்ற இந்த இருக்கையெல்லாம் பாத்தீங்கன்னா நடுவர் பெருமக்கள் அமரக்கூடிய இருக்கை. இதை எடுத்து வந்து இதனுடைய வாடகை செலவே அதிகமா இருக்கும். நான் சும்மா தரையில உட்காந்து பேசிட்டு போற ஆளு, எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது. 6 நாள் சஷ்டியில இருக்கக்கூடிய 6 நாள் விளையாட்டு விழாகவும் நம்மே பேசியிருக்கிறேன். ஒரு சில சஷ்டியில, நிறைய சஷ்டியில விளையாட்டு விழா முழுமையும். ஆனால் அதையெல்லாம் மாற்றி இந்த நிர்வாக பெருமக்கள் இப்படி கம்பீரமாக பேச்சாளர்களை அமர வைக்கிறார்கள் என்றால் இவையெல்லாம் முத்துக்குமரன் செய்யக்கூடிய லீலையாகத்தான் நான் பார்க்கிறேன். அருள்மிகு காமாட்சி அம்பிகையுடனுடைய அருள்மிகு வெள்ளீஸ்வர பெருமானினுடைய திருவுருளாகத்தான் பார்க்கிறேன் என்பதை சொல்லி இன்னும் இன்னும் வளத்தோடும் நலத்தோடும் இந்த கோயில் செழிக்க வேண்டும், அடியார் பெருமக்கள் அருள் செய்ய வேண்டும், வாரி வழங்க வேண்டும், உங்களுக்கும் வளம் கொழிக்க வேண்டும் என்பதை பிரார்த்தனையாக வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.